ஹாய், நான் உங்க வைல்டு பிரின்சஸ். இன்னைக்கு என்னோட நண்பர் யாழனோட கவிதையை நம்ம பார்க்கலாம். முகமூடிக்குள் எரியும் சிதை. தாங்கொன்னா பாரத்தில் தவிக்கிறது மனம். தூக்கம் துறந்து துடிக்கிறது கண்கள். இதய துடிப்போ தாளம் தப்பி போக, நரம்புகளில் ஓடுவது ரத்தமா நடுக்கமா? நிசப்தத்தின் அறையில் ஆயிரம் இரைச்சல். காதோரம் கேட்கிறது மரணத்தின் கூச்சல். சாலையை கடக்கும் கணமொன்றில் ஒரு உருத்தெரியாத சிதைவை ஏங்குகிறது நெஞ்சம். எத்தனை காலம் இந்த வேடம்? எரிமலை சுமந்த புன்னகை வேடம். உதடுகள் பூசும் அந்த போலி முகமூடி என் உயிரை உருக்கி உண்ணும் ஒரு தீப்பொறி. உதடுகள் வளைந்து சிரிக்கும் போதெல்லாம் உள்ளுக்குள் இதயம் விம்மி அழுகிறது. தாய் தந்தை மடியும் தஞ்சமற்ற பின் ஆறுதல் தேடி எங்கே போவேன்? நிஜங்கள் தொலைந்த இந்த சூனிய வெளியில் நிழலோடு மட்டும் நித்தம் பேசுகிறேன். நிரந்தரமான நித்திரை ஒன்றை. அதாவது இந்த கவிதை ரொம்ப மன உளைச்சல்ல கவிஞர் எழுதியிருக்கிறாரு. ஆனா இந்த கவிதை பொதுவா என்ன சொல்லுதுன்னா, உள்ளுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஆயிரம் கஷ்டம் இருக்கும், மன உளைச்சல் இருக்கும், வலி இருக்கும். ஆனா அதெல்லாம் எதையுமே வெளியே காமிச்சுக்கிடாம ஒரு முகமூடி போட்டு நான் சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி காமிச்சுப்பாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகும்னா, என்னடா வாழ்க்கை வாழ்றோம், யாருக்காண்டி இந்த வாழ்க்கை வாழ்றோம் அப்படின்னு ஒரு விரக்தி எழும்பும். அந்த விரக்தி எழும்பும் போது நமக்கு நம்ம மனசுல சில குழப்பங்கள், ஒரு எண்ணங்கள் முளைக்கும். ஒரு டிப்ரெஷன், ஆழ்ந்த டிப்ரெஷனுக்குள்ள போய் முளைக்கும். அப்போ அப்போ உள்ள எண்ணங்களை தான் இந்த கவிஞர் இதுல பதிவு பண்ணியிருக்காரு. இதை வாசிக்கையில கொஞ்சம் மனசு சங்கட்டமா தான் இருக்கு மக்களே. நம்ம பையதான், ஆனா எங்கேயோ வசமா அடி வாங்கியிருக்கான்னு நினைக்கேன். தம்பி, இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் சாவணும்னு முடிவெடுத்தா இங்க ஊரே இருக்காது, எல்லாம் சாவ வேண்டியதுதான். பிரச்சனை யாருக்கு தான் இல்லை, எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுது வாழ்க்கையில. பிரச்சனையோ டெய்லி டெய்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சந்திச்சுட்டு தான் நம்ம இருக்கோம். அதுக்காண்டிலாம் சாவணும்னு முடிவெடுக்க கூடாது. இதுல வேற இவன் போட்டிருக்கான், சாலையை கடக்கும் கணமொன்றில் ஒரு உருத்தெரியாத சிதைவை இயங்குகிறது நெஞ்சம். போய் ரோட்ல விழுந்து சாவுத அளவுக்கு, எத்தாப்புல மணல் லாரியில தண்ணி லாரியில முட்டி சாவுற அளவுக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்ற மாதிரி ரொம்ப உருக்கமா தம்பி கவிதை எழுதியிருக்கிறாரு. இதுல வேற நிரந்தரமான நித்திரையை அடையிற அளவுக்குலாம் பிரச்சனைகள் இல்ல. அந்த பிரச்சனையை நம்ம கடந்து போறதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லதுன்னு நான் நினைக்கேன். யாருக்காவது ஏதாவது மன உளைச்சல், மன வலி இருந்தாலும் இந்த மாதிரி சாகணும், ஒரேடியா நித்திரை அடைஞ்சிடணும்னு நினைக்கிற எண்ணத்துல இருந்து விடுபடுறது ரொம்ப நல்லது மக்களே. பட் கவிதை நல்ல ஒரு கவிதை. அது ரொம்ப வலியா கவிஞர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு என்ன பிரச்சனையோ யாருக்கு தெரியும், என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம். அதுக்காண்டி நித்திரை அடைகிறது அவ்வளவு தூரம் யோசிக்கிறது தப்பு கவிஞரே.